சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இவ்வளோ தாங்க சன்னா பண்ணி வாழைக்காய் தொக்கு. இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. இதிலோட வாழைக்காவும் போடலாம், கத்திரிக்காயும் போடலாம். இப்போ குழம்பு வைக்கிறதா இருந்தால் கத்திரிக்காய் போட்டு, தொக்கு பண்ணுறதா இருந்தால் வாழைக்காய் தாங்க இதுக்கு ரொம்ப ருசியாக இருக்குங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம காலையில் சமையல் வேலை ஆகிட்டுருக்குங்க. லஞ்ச் பாக்ஸ் கட்டணும். நான் இப்போ கோசு கடலைப்பருப்பு கூட்டு பண்ணுறேன். பாருங்க, சன்னா கொடி இது வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறேன். வாழைக்காவை போட்டு தொக்கு மாதிரி பண்ண போகிறேங்க. இதுக்கு தேவையானது காட்டலாம். நல்லா வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, பெரிய தக்காளி 1, பச்சை மிளகாய் 1 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கடுகு, எண்ணெய், முக்கியமானது ஒன்று பாருங்கள், உப்பு இல்லாத பண்ணுற குப்பையில் நாங்கள் இது சேர்த்தா தான் எந்த இது போட்டாலும் இது சேர்த்தா தான் வாயில் வைக்க முடியும். உப்பு. இப்போ நம்ம செய்முறையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போகலாம். இந்த சன்னா கறியை வெறும் சட்டியில் வறுத்துனாங்க. இது வறுபட்டுச்சுங்க. இதை விட்டு சுத்தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு கழுவு போகிறோம். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரியட்டும். பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக கோல்டன் கலராக வைக்கும். ஃப்ரெஷ்ஷான கறிப்பிலையாக இது தலைமையில் போட்டுடலாம். பாருங்க, போட்டு இது நல்லா வதக்கி விட்டுலாங்க. தக்காளியே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு போட்டு நல்லா கலரினாங்க. தேவையான அளவுக்கு தக்காளி வதக்கிச்சு விட்டுங்க. கட் பண்ணி வச்சுட்டு வாழைக்காய் போட்டு வதக்கலாங்க. நேரம் நல்லா வதங்கட்டா. நல்லா சுத்தமாக கழுவி வச்சு இந்த சன்னா கொடியை இதில் போட்டுடலாம். வச்சு நல்லா வதக்கிடலாங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினா தான் நல்லா. எந்த பொருளுமே எண்ணெயில் வதங்கிச்சுன்னா ஈஸியாகவே இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். அப்படியே கொஞ்சம் நேரம் மூடிடலாம். வாசனை தூக்கிடுப்போம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு காஷ்மீர் சில்லி நல்லா கலரி விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாங்க. எண்ணெய் அப்படியே கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி வரும். எண்ணெய் அங்கங்கே பிரிஞ்சு வரும் பாருங்க. இப்போது இது கூட நம்ம தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சிடலாம். ஏற்கனவே பாதி வந்துச்சு வாழைக்காய்னா. நல்லா கொஞ்சம் காரம் உப்பு அதில் சேரணும் இல்லையா, அதனால் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிக்கோங்க போட்டு. இப்போ இது மூடி வச்சிடலாங்க. தண்ணி பார்த்து வச்சுட்டு பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பார்த்தீங்களா. வேறு சமையலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.